ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பயிற்சி 1.2 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. உட்கணங்களின் எண்ணிக்கைனா n of p of a is equal to 2m. இந்த mன்றது அந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை தான் குறிக்குது. அடுத்து தகு உட்கணங்களின் எண்ணிக்கைனா n of p of a minus 1 is equal to 2m. n of p of a ஏற்கனவே 2m இருக்குது, அப்போ -1 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, w is equal to சிவப்பு நீலம் மஞ்சள்னு கொடுத்துருக்காங்க. இதில் உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு உட்கணங்களின் எண்ணிக்கை is equal to 2m. இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை 3 இருக்குது. அப்போ 2 கியூப் வரும். அப்படின்னா 2 × 2 × 2, இப்போ 2 4 4 8 வரும். அப்புறம் தகு உட்கணங்களின் எண்ணிக்கைனா (2m-1). அப்போ 2^3 - 1 வரும். அப்போ 8 - 1 7 வரும். ஃபஸ்ட்டு சம்மில் அவங்களே உறுப்புகள் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெண்டாவதில் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். x² x belongs to n, x² <= 100ன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்றது இயல் எண்கள். அப்போ 1 2 3ன்னு போகும். இப்போ x² போது 1² 2² 3² இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். <= 100ன்னு இருக்கிறனால 100 வர வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். 10² தான் 100 வரும். அப்போ 10² வரைக்கும் நம்ம எழுதணும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு கரெக்டான வேல்யூஸ் என்னென்ன வரும்னா 1 4 9 16 25 36 49 64 81 100 100ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மொத்தம் உறுப்புகள் எத்தனை இருக்குன்ட்டு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 10 உறுப்புகள் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம உட்கணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். உட்கணங்களின் எண்ணிக்கைனா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபார்முலாவை போட்டுடலாம். உட்கணங்களின் எண்ணிக்கைனா 2m. இது 10 இருக்குது. 2^10ஓட வேல்யூ 1024. அடுத்து தகு உட்கணங்களின் எண்ணிக்கை போது 2m-1 வரும். ஃபஸ்ட்டு தகு உட்கணங்களின் எண்ணிக்கைன்னு எழுதிக்கலாம். (2m-1). அப்போ 2^10 - 1 வரும். 1024 - 1 1023. இப்போ 9th சம் முடிஞ்சு. 10th என்ன சொல்லியிருக்காங்கன்னா, n of a is equal to 4 எனில் n of p of a காண்கன்னு சொல்லியிருக்காங்க. n of aன்றது என்னன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. அதில் இருக்கிற அந்த m தான் n of aன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ n of p of a is equal to 2m நம்மளுக்கு தெரியும். இப்போ m தான் இந்த n of a. இப்போ 2^4. அப்போ 2 × 2 × 2 × 2 2 4 4 8 8 16 வரும். அப்போ n of p of a 16. அடுத்து n of a is equal to 0 எனில் n of p of a காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ n of p of aன்றது நம்மளுக்கு 2m தெரியும். m தான் n of aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2^0. எனிதிங் பவர் 0 வந்துச்சுனாலே அது வேல்யூ 1 தான். அப்போ n of p of a 1.
அடுத்து தேர்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 256 எனில் என் ஆஃப் ஏஐ காண்க அப்படின்னு இருக்காங்க. இது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 2m ஏற்கனவே தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த அதாவது என் ஆஃப் ஏவை தான் கண்டுபிடிக்கணும். இவங்க என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 256ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 256 இஸ் ஈக்குவல் டு 2m வரும். இப்போ நம்ம இந்த 256 வந்து 2 வச்சே வந்து காரணிப்படுத்தணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ன்னு போட்டோம்னா 1 2 2 4 மீதி 1 வரும். 8 2 16. திருப்பி 2 வச்சு பண்ணோம்னா 6 2 12 நள்ளி 2 8. அப்புறம் 2 6 2 4 வரும். திருப்பி 2 வச்சு பண்ணும்போது 1 2 மீதி 1 6 2 12 வரும். அடுத்து 2 8 2 16. அப்புறம் நள்ளி 2 8. திருப்பி 2 வச்சு பண்ணும்போது 2 4 வரும். அப்புறம் இந்த 2க்கும் 2 போடும்போது இதுவாயிரும். இப்போ மொத்தம் நம்மளுக்கு வந்து 8 2 வந்திருக்கு. இப்போ 256 இஸ் ஈக்குவல் டு 2/8. இப்போ இந்த இருக்கிற இடத்துல வந்து 8 தான் இருக்குது. அப்போ இஸ் ஈக்குவல் டு 8. அதாவது என் ஆஃப் ஏ வந்து 8. என் ஆஃப் ஏ வந்து 8ன்னு